ரயில் கட்டண உயர்வு என்பது காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டம் என்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் விளக்கமளித்துள்ளார். தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவரும் மத்திய இணையமைச்சருமான பொன் ராதாகிருஷ்ணன் ஞாயிறன்று நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்தார். ரயில் கட்டண உயர்வு காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டம் என்றும் தேர்தல் நேரத்தில் நிறுத்தி வைத்திருந்ததாகவும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். கட்டண உயர்வு என்பது நாட்டை உயர்த்துவதற்கான அரசின் கடமை என்றும் மக்களை தண்டிப்பதல்ல என்றும் அவர் கூறினார். கட்டண உயர்வு தேர்தலுக்கு முன்பாக காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு திட்டம். இப்ப உயர்த்தி இருக்கக்கூடியது இது பாரதிய ஜனதா கட்சி உயர்த்தியது அல்ல. ஏற்கனவே அவங்க உயர்த்தி தேர்தல் நேரத்தில் தேர்தல் பாதிக்கும் அப்படிங்கிற காரணத்தால் அவர்கள் கைவிட்டு உயர்த்த வேண்டும் என்கின்ற முடிவை எடுத்து வைத்திருந்தது. கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் சர்வீஸ் செம்மை செய்யப்படும், ரயில் சர்வீஸ் செம்மை செய்யப்படும். முன்னதாக கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 3 மற்றும் 4வது அணு உலைகள் வர அனுமதிக்க கூடாது என்று வலியுறுத்தி அணுமின் நிலைய போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் உதயகுமார் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை சந்தித்து மனு கொடுத்தார். அணுமின் நிலையத்தை நிறுத்துவது கடினம் என்று கூறிய ராதாகிருஷ்ணன் அப்பகுதி மக்களுக்கு உரிய பாதுகாப்பு, சுய தொழிலுக்கு உதவி செய்ய வேண்டியது அவசியம் என்றார். கூடங்குளம் அணு உலை வரக்கூடாது என்று ஆரம்பத்தில் போராடியவர்கள் நாங்கள். எங்களுடைய போராட்டத்தை அந்த காலத்திலே யாரும் கண்டுகொள்ளவில்லை. இப்போது அதனை நிறுத்துவது என்பது மிக கடினமான ஒன்றாக அமைந்திருக்க முடியும். மக்கள் யாரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நம்மை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதி மக்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்கின்ற நம்பிக்கை அவர்களுக்கு கொடுத்தாக வேண்டும். ஹிந்து முன்னணி தலைவர் கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தமிழக போலீசின் விசாரணை திருப்தி அளிக்கவில்லை என்றும் இச்சம்பவத்தின் பின்னால் ஒரு பெரிய கூட்டமே உள்ளது என்றும் தமிழக அரசு இதில் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்.